அனிதா, நம்ம குலதெய்வம் முத்தாலம்மன் கோவில்ல பௌர்ணமி பூஜை நடந்திருக்கு. அதை ஒட்டி இருக்கிற பெரிய கோவில்ல கும்பாபிஷேகம் வேற பண்ணிருக்காங்களாம். நம்ம குடும்பத்து பேர்ல சிறப்பா ஒரு பூஜை பண்ணி அர்ச்சனையும் பண்ணி அந்த அம்மனோட மஞ்சள் கயிறை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இத நம்ம வீட்ல இருக்கிற பெண்கள் கட்டிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால முதல் கயிறு உனக்கு தான். காட்டு. நல்லதாவே நடக்கணும். அனி வாங்க, நீ நானே கட்டி விடுறேன். இந்த வீட்டோட அதிகாரம் உன் கையில இருக்கிறதுனால தானே நீ முன்னாடி நின்று இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ற. அதே அதிகாரத்தை என் கைக்கு கொண்டு வந்து நான் நிக்கிற இடத்துல ஒன்ன நிக்க வச்சுட்டு நீ நிக்கிற இடத்துல நான் நிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது கூடிய சீக்கிரம் நடக்கும். சக்தி எங்க காணோம்? சக்தி, இங்க வாமா. வா சக்தி. என்னம்மா, இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? விடுங்க அண்ணி. சக்தி வா. சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரணுங்கிறது இந்த அம்மாவுக்கு சுத்தமா கிடையாது. நினைச்ச நேரத்துக்கு வரா, நினைச்ச நேரத்துக்கு போறா. இவளை கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சு. ஆமா மம்மி, கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு வரணும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. கேளுங்க மம்மி. சக்தி, என்னாச்சுமா? ஏன் லேட்டு? வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கம்மா, அதை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியோ பூஜை நேரம் முடியறதுக்குள்ள வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்க வா. குலசாமி கோயில்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வந்திருக்கு. வா, வந்து கட்டிக்கோ. வா சக்தி. அம்மா வேண்டாம்மா எனக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் சாமி கயிறை வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா வேண்டாம். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். ஹே, மம்மி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. சாமி கயிறு தானே கட்டணும்னு சொன்னாங்க. என்னமோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிற. ருத்ரா, ஒரு வேலைக்காரிய குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு கயிறு கட்டி வேணும்னு நினைக்கிற பாத்தியா? ஆனா அவளோட திமிர காமிச்சுக்கிட்டே தானே இருக்கா. இவளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். அண்ணி, மனசு நோகுற மாதிரி பேசாதீங்க. அவ வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு கேப்போம். என்ன சக்தி? ஒரு வேலைக்காரிக்கு எதுக்காக இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறான்னு தெரியவே மாட்டேங்குதே. நீ இந்த கயிறை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சக்தி. இத கண்டிப்பா நீ கட்டிக்கணும். ஏன் தெரியுமா? அம்மன் கோவத்துல தன்னோட சன்னிதான கதவை சாத்திட்டு நம்ம குடும்பத்துக்கும் ஊர் மக்களுக்கும் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா. அப்ப ஏன் சார்பா அந்த கடுமையான பரிகாரத்தை நீ தானே நிறைவேத்தின. அதுக்கப்புறம் தான் அம்மனோட கோவம் தணிஞ்சு சன்னிதானத்தோட கதவு திறந்துச்சு. அப்படிப்பட்ட அம்மன் கோவில்ல அர்ச்சனை பண்ணி வந்த இந்த கயிறை நீ வேண்டான்னு சொல்றியே. இத பாரு சக்தி, முகூர்த்த நேரத்துல கட்டுற தாலிக்கு இருக்கிற சக்தியை விட இந்த கயிறுக்கு சக்தி அதிகம். பொண்ண மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது. இதையெல்லாம் நீ மறுக்க கூடாது. வா, கண்டிப்பா நீ கட்டிக்கணும். அம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு கட்ட வேண்டாமா? ஏன், என்னாச்சு? எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரமா இருக்குமா. ஷோ. ஓ, இதான் விஷயமா? நீ வேண்டான்னு சொல்றதுக்கு வேற காரணம் இருக்குமோன்னு நினைச்சேன். ஹே சக்தி, இதான் விஷயம்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. அனிதா, அதை எப்படி சொல்லுவா?
சங்கடமா இருக்காது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு 3 நாள் வீட்டுக்கு தூரம்லாம் எதுவும் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையால சிவா சார் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. அதை நீங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. இல்லனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துரும். சக்தி, அம்மா, எதுக்காக ஏன் நீ அழுதுட்டு இருக்க? நீதான் காரணத்தை சொல்லிட்டல. நான் இந்த கயிறை பூஜை ரூம்லயே வைக்கிறேன். நீ 3 நாள் கழிச்சு எடுத்து கட்டிக்க. ம்? சரிங்கம்மா. சரி, நீ போய் வேலையை பாரு. திரும்பவும் சொல்றேன், இந்த தாலியை நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீ தாராளமா கழட்டி போடலாம். இந்தாங்க சம்பந்தி, காஃபியும் பக்கோடாவும் சாப்பிடுங்க. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம்? இருக்கட்டும் சம்பந்தி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி பலகாரம் கூட கொடுக்கலனா எப்படி? அதுவும் இல்லாம உங்களுக்கு காலிஃபிளவர் பக்கோடா ரொம்ப பிடிக்கும்னு திவ்யா சொல்லிருக்கா. திவ்யா சொன்னாலா? என் பொண்ணு திவ்யா இது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்காளா? ஆமா சம்பந்தி, இத உங்களுக்காக தான் செஞ்சு கொண்டு வந்தேன். என் பொண்ணாச்சு, அப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு புகுந்த வீட்டுல கூட சொல்லிருக்கா. சம்பந்தியமா, இந்த பக்கோடால கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி, அருமை அருமை. இப்பதானே சம்பந்தி காரம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. நான் இத சொல்ல சம்பந்தியம்மா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல திவ்யாவை இந்து கேவலமா பேசினப்ப திவ்யாவை விட்டு கொடுக்காம இந்து கிட்ட பேசுனீங்களே, அது அருமையா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஐயோ, அவங்கள ஒண்ணு அவமானப்படுத்தணும்னு நினைச்சு நான் அப்படி பேசல சம்பந்தி. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கிற திவ்யாவை இந்துமதி அம்மாவும் கேவலமா பேசுறப்ப நானும் பேசாம இருந்திருந்தா நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு திவ்யா மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் அன்னைக்கு அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. அதுக்காக நான் இந்துமதி அம்மாவையும் தப்பு சொல்ல முடியாது. வசதியான வாழ்க்கை வாழ வேண்டிய பொண்ணு இப்படி சாதாரண வீட்டுக்கு போய் கஷ்டப்படுறாளேங்கிற வேதனையில தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. அத விடுங்க சம்பந்தியம்மா, அது ஒரு பண பைத்தியம். அப்படி பேசிட்டோம்னு வருத்தப்படாதீங்க. இப்ப நம்மளுக்கு தேவை அருணும் திவ்யாவும் சந்தோஷமா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு புரியுது சம்பந்தி. அருணை தான் எந்த வழிக்குமே கொண்டு வர முடியல, முறுக்கிக்கிட்டே தான் இருக்கான். அவன் மனசுக்குள்ள திவ்யா மேல விருப்பமெல்லாம் இருக்கு, ஆனா வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட மனசுல இருக்கிற விருப்பத்தை வெளியில கொண்டு வரதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவோட தான் வந்திருக்கேன். அப்படியா சம்பந்தி? அது என்னன்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடுவோம். ஆமா. என்ன சம்பந்தியம்மா, நான் சொன்ன ஐடியா எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமாதான் இருக்கு, இருந்தாலும் தைரியமா செஞ்சு பாத்துடலாம். போய் உடனே பண்ணுங்க சம்பந்தியம்மா. நான் இந்த பக்கோடாவை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில வேற வழி இல்லாம சக்தியோட கழுத்துல தாலி கட்டிட்டோம். ஆனா ஒரு பொண்ணா சக்தியோட மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும். அவ கழுத்துல இருந்த தாலியை காட்டினாலா இல்லையான்னு கூட தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா காட்டியிருப்பா. மைண்டு ஃபுல்லா இந்த இன்சிடென்ட் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸ் மீட்டிங்ல நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னே தெரியலையே. ஒன்றும் புரியல.
திரும்பவும் சொல்றேன், இந்த தாலியை நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை. அதை நீ தாராளமா கட்டி போடலாம். அம்மா, நான் எவ்வளவு பெரிய மன வலியோட முன்னாடி வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். எதிர்பாராத சூழ்நிலையில ஒரு பொய் கல்யாணம் நடந்து சிவா சார் கையால என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இது என்கிட்ட இருந்தா எனக்கும் பிரச்சனை, சிவா சாருக்கும் பிரச்சனை. அதனாலதான் அதை கழட்டி முண்டியல்ல காணிக்கைய செலுத்திட்டு போக வந்திருக்கேன். அத நீ ஏத்துக்கும்மா. வரவுப்படா. எப்படி வண்டி ஓட்டிட்டு போறாங்க? என்னங்க அது அண்ணன் வண்டிங்க. என்னது, உங்க அண்ணனா? ஆமா. அண்ணே, என்னம்மா இப்படி கண் கலங்கி நிக்கிற? உன் மனசு காயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? சொல்லுமா. அம்மனுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வந்தேன். என்ன காணிக்கை கொடுக்க போற? மாங்கல்ய காணிக்கை. அவ உன்கிட்ட ஏதாவது சூட்சமமான முறையிலயோ இல்ல கனவுலயோ வந்து எனக்கு காணிக்க கொடுன்னு கேட்டாளா? இல்ல, நானாதான் கொடுக்க போறேன். ஏமா, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? அம்மனுக்கு மாங்கல்ய காணிக்க போட போறேன்னு தானே சொன்னேன். இதுக்கு போய் நீ அவளுக்கு காணிக்க கொடுக்க போறேன்னு சொல்றது அசட்டுத்தனமா இருக்கு. இந்த அம்மனோட பேரு என்னன்னு தெரியும்ல? பொட்டுக்காசு அம்மன். வேண்டி வர்றவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவ, யாருக்கிட்டையும் கை நீட்டாதவ. அவளுக்கு நீ காணிக்க கொடுக்க போறியா? அண்ணே, 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 சார், அண்ணே, சார் என்னாச்சு சார்? அண்ணே, அண்ணே கேக்குதா? அண்ணே, அண்ணே கதவு திறனே. அண்ணே எழுந்துறனே. அண்ணே எழுந்துறனே. சார் எழுந்துங்க சார். அண்ணே, அண்ணே, அண்ணே கதவு திற. அண்ணே, அண்ணே கேக்குதா? அண்ணே கதவு திறனே. சார் என்னாச்சு சார்?
சார் இங்க பாருங்க சார், தரங்க சார், அண்ணே அண்ணே door தரங்க. அண்ணே கதவை திறந்து வெளியில வா வாங்க. இதோ அண்ணே பாத்துனே. அண்ணே என்ன ஆச்சு? திவ்யா தண்ணி எடுத்துட்டு வா, போ. சார் அடி எதப்பட்டிருக்காங்க சார். சார் இல்ல இல்ல என்னண்ணே? அண்ணே எதுவும் ஆகல? சார் என்னாச்சு சார்? கார் எப்படி சார் திடீர்னு அன்கண்ட்ரோலா போச்சு? நார்மலா தான் வந்தேன். சடனா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சிலேட்டரும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அண்ணே உன் காரு கண்ணா பின்னான்னு போறத பார்த்து நாங்க எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு. அந்த கடவுள் தானே உன்னை காப்பாத்தினாரு. ஏய் திவ்யா, அழாத. அதான் எனக்கு ஒன்றும் ஆகல. நம்ம வீடு பக்கத்துல தானே இருக்கு, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவான்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் திவ்யா. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் இப்போ போய் ஆகணும். இன்னொரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். அண்ணே இந்த நிலைமையில எப்படினே உன்னை விட்டு போறது? அதான் எனக்கு எதுவும் ஆகலைல்ல. நான் கண்டிப்பா மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணி ஆகணும் திவ்யா. சார் நான் வேணா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி காரை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லை, நான் ஏதாவது கேப் பிடிச்சி போய்க்கிறேன். ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ண அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கிளம்புங்க. இல்ல சார், நீங்க புக் பண்ண கேப் வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் சார். இல்லை அருண், எனக்கு இப்போ மீட்டிங் இருக்கு, நான் போயிடுவேன். நீங்கள் கிளம்புங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சார். அண்ணே போயிட்டு வரேண்ணே. சரிப்பா. ஆஞ்சநேயா, அம்மா, அந்த சக்தியால மனசுக்கு நிம்மதியா இல்லைன்னு கோயிலுக்கு சாமி கும்பிட போலான்னு வந்தா இப்படி தடங்கல் மாதிரி தடுக்குதே. பொதுவா பொட்டு காசு அம்மனுக்கு ஏதாவது வேணும்னா அவளே வாங்கிப்பா. வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா யாரு கொடுத்தாலும் தொடமாட்டா. மனபாரம் குறையறதுக்காக தான் மாங்கல்யத்தை காணிக்கையா கொடுக்க வந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களேம்மா? உன் பாரம் குறையறதுக்கு நீ கொடுக்கறத அவ வாங்கிக்க மாட்டா. என்னடா அது? யாரால நிம்மதி இல்லைன்னு கோயிலுக்கு வந்தோமோ அவளையே இப்ப கோயில பார்க்க வேண்டியதா இருக்கே. ருத்ராமா வீட்டுல எல்லா வேலையும் விட்டுட்டு காலங்காத்தால வந்து ஜோசியக்காரமாட்ட பேசிட்டு இருக்கா பாரு. உன்னால எதையும் கொடுக்க முடியாதுமா, நீ போ. இல்ல நான் போக மாட்டேன். நான் வேண்டிக்கிட்டதை கொடுத்தா என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்கற காணிக்கைய பொட்டுக்காசு அம்மன் ஏத்துக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ காணிக்க கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படி என்னதான் கொடுக்கறான்னு பாப்போம். அப்ப தீர்மானமா தான் இருக்க. ஆமா சரி, நீ கொடுத்து பாரு. அவ வாங்குறாளான்னு நானும் பாக்குறேன். நாமளே கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி அம்மனுக்கு காணிக்கை செலுத்த வந்திருக்கோம். இந்த நேரத்துல கல்யாணமான பொண்ணுங்க நெத்தியில வைக்கிற குங்குமம் மாதிரி நாமளும் வைக்க போறோமே. திவ்யா நீ எதுக்கு கால் பண்றாங்க?
சொல்லுங்க திவ்யா நீ. ஹலோ சக்தி, இப்ப வீட்ல தான் இருக்கியா? இங்கதான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சக்தி, சிவா அண்ணன் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க திவ்யா? சிவா சாருக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி கண்ட்ரோல் இல்லாம கார் தடுமாறி போயிடுச்சு.